ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா 2 விதமான மில்க் ஷேக் பார்க்க போகிறோங்க. வேலைக்கு போகிறவங்களோ ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளோ காலையில் சாப்பிட நேரம் இல்லையா, 5 நிமிஷத்தில் இந்த மில்க் ஷேக்கை செஞ்சு குடிச்சு பாருங்கள். வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மில்க் ஷேக் செய்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு சூடானோன்னா 1 கப் அவுல் சேர்த்துக்கிறேன். கெட்டியான மட்டை அரிசி அவுல் தாங்க எடுக்கணும், வெள்ளை அவுல் எடுக்கக்கூடாது. 30 செகண்ட் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது அவுல் நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குருவோம். நெய் மட்டும்தாங்க சேர்க்கணும், வேறு எந்த ஆயிலும் சேர்க்கக்கூடாது. நெய் இல்லைனா கூட இந்த அவுல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 செகண்ட் வரைக்கும் லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவுல் நல்லா கிறிஸ்பியாயிரும். வேறு ஒரு பவுலில் அவுலை மாற்றிக்கிடலாம். அதே பேனை அடுப்பில் வச்சு 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஏற்கனவே தோல் நீக்கின வேர்க்கடலை தான். அது லைட்டாக சூடாகிற வரை ஃப்ரை பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸ்பூனோ ஃபோர்க்கோ வச்சு இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ தேனோ எது வேணாலும் உங்கள் தேவைக்கேற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 1 கப் பாலை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மில்க் ஷேக் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அவுல 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கூடவே 2 ஸ்பூன் நிலக்கடலையை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பாலை சேர்த்துக்கிடுவோங்க. நான் 1 ஸ்பூன் பூஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸோ எது இருந்தாலும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு லேயர் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு அவல் சேர்த்துக்கலாம், அடுத்து நிலக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே கலந்து வச்ச பாலையும் சேர்த்துட்டு பூஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பாதாம் பருப்போ முந்திரி பருப்போ எந்த நட்ஸ் இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃபஸ்ட்டு மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மில்க் ஷேக்கை நீங்கள் செஞ்ச உடனே குடிச்சிடணுங்க. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அவுலெல்லாம் ஊறி போயிருங்க. கிறிஸ்பி இல்லாமல் அதோட டேஸ்ட் மாறிடுங்க. அடுத்த மில்க் ஷேக் ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நிலக்கடலையோ ஊற வச்ச பாதாமோ எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரையோ தேனோ எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பூஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஹார்லிக்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க. 1 கப் பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டேங்க. அதை ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஐஸ் கட்டை ஆயிடுச்சு, அதை சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம 2வது மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம 2 மில்க் ஷேக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பால் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இதே மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.